ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம காளான் பிரியாணி எப்படி செய்யலாம் தான் பார்க்க போறோம். ஒரு 1/2 கிலோ காளான் பிரியாணி எப்படி நம்ம குக்கர்ல அடி எதுவுமே பிடிக்காம, அதே நேரத்துல சாதம் எதுவுமே குழையாம எவ்வளவு சூப்பரா செய்யலாம்னு பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளா பண்ணிரலாம். கண்டிப்பா ஃபுல் வீடியோ பார்த்து ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த காளான் பிரியாணி நம்ம 1/2 கிலோ தான் செய்ய போறோம்னு சொல்லிக்கிட்டோம். பிரியாணினாலே ஒரு அளவோட தான் நம்ம செய்யணும். ஒரு அளவு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த அளவுலயே நம்ம பண்ற மாரி இருக்கும். நான் இன்னைக்கு 1/2 கிலோ அளவுல பண்றனால 1/2 கிலோ காளான் பிரியாணிக்கு நம்ம 1/2 கிலோ அரிசி எடுத்துக்கிட்டோம். நான் பயன்படுத்துற அரிசி சாதாரண அரிசி, வீட்ல பொங்குற சாதாரண அரிசி தான் பயன்படுத்துறேன். பிரியாணிக்காண்டி பாஸ்மதி அரிசியோ இல்லனா சீரக சம்பா அரிசியோ நான் எதுவுமே பயன்படுத்தல. நீங்க அந்த சீரக சம்பா அரிசி பயன்படுத்தினாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம். அதே நேரத்துல நீங்க பிரியாணி அரிசி பயன்படுத்தினாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம். நான் சாதாரண அரிசி தான் பயன்படுத்திக்கிறேன். அந்த சாதாரண அரிசியை நம்ம ஒரு 3 தடவை 4 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு அரிசியை நம்ம ஊற வைக்கணும். அதனால நல்லா ஒரு 2 தடவையில இருந்து ஒரு 3 தடவை வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா அரிசியை தண்ணி ஊத்தி ஒரு 25 நிமிஷத்துல இருந்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு நம்ம ஊற வைக்கணும். ஏன்னா நம்ம ஒரே ஒரு விசில் தான் விடுவோம் பிரியாணிக்கு. உங்க எல்லாருக்குமே தெரியும். தெரியலனா ஒரே ஒரு விசில் தான் நம்ம விடுவோம். அதனால நம்ம டக்குன்னு நம்ம சேர்த்து நம்ம அதை வேக வச்சோம்னா அரிசி வேகாத மாதிரி இருக்கும். அதனால குறைஞ்சது நீங்க 25 நிமிஷத்துல இருந்து ஒரு 1/2 மணி நேரமாவது நீங்க எந்த அரிசி பயன்படுத்தினாலும் அதை தண்ணியில ஊற வச்சுக்கோங்க. அரிசியை ஊற வச்சக்கு அப்புறமா நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். பிரியாணி செய்யறதுக்கு ஸ்டவ்ல நான் குக்கர் எடுத்து வச்சுக்கிட்டேன். நம்ம 1/2 கிலோ பிரியாணி செய்ய போறனால நம்ம ஒரு 5 லிட்டர் குக்கராவது நம்ம பயன்படுத்திக்கணும். கூடுனது நீங்க எவ்வளவு நாள் நீங்க பயன்படுத்தலாம். ஆனா குறைஞ்சது 5 லிட்டராவது குக்கர் இருக்கணும். அப்பதான் நமக்கு சரியான அளவுல கரெக்டா நமக்கு அரிசி வரும். நம்ம குக்கரை ஸ்டவ்ல வச்சு குக்கர் சூடாக ஆரம்பிச்சக்கு அப்புறமா எண்ணெய் கடலை எண்ணெய் ஒரு 8 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். அது கூடவே நெய் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். நம்ம ரெண்டுமே சேர்த்துக்கிடணும். எண்ணெயும் சேர்த்துக்கோங்க, நெய்யும் சேர்த்துக்கோங்க. அப்பதான் பிரியாணி நல்ல வாசமாகவும் நல்ல டேஸ்டாகவும் இருக்கும். எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடாக ஆரம்பிச்சக்கு அப்புறமா ஸ்டவ் ஹை ஃப்ளேம்ல தான் இருக்கு. நம்ம ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். பிரியாணி ஸ்பைசஸ் அதுக்கு பட்டை ஒரு 3 இன்ச்சு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா பச்சை ஏலக்காய் ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். கிராம்பு ஒரு 4 கிராம்பு சேர்த்திருக்கேன். அதுக்கப்புறமா பிரியாணி இலை ஒரு 3 பிரியாணி இலை சேர்த்திருக்கேன். அன்னாச்சி பூ ஒரே ஒரு அன்னாச்சி பூ சேர்த்திருக்கேன். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா அந்த எண்ணெயோடையும் நெய்யோடையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்மளுக்கு ஓரளவுக்கு 1 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேம்ல வச்சு இது எல்லாத்தோட வாசனையும் நல்லா வர அளவுக்கு நம்ம வதக்கி முடிச்சக்கு அப்புறமா ஸ்டவ் ஹை ஃப்ளேம்ல இருக்கட்டும். நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கு வெங்காயமும் ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். சேர்க்கிற எல்லா பொருளுமே முக்கியமான விஷயம் தான். இப்போ அதுல வெங்காயம் நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்ம வெங்காயம் நான் 2 வெங்காயம் நீட்டமா கட் பண்ணி சேர்த்திருக்கேன். பெரிய வெங்காயம் நான் வெங்காயம் ரொம்ப பெரிய சைஸா இருந்தனால நான் 2 வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன். ஓரளவுக்கு மீடியம் சைஸா இருந்தா நீங்க ஒரு 3 வெங்காயத்துல இருந்து ஒரு 4 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் வெங்காயம் சேர்த்து நல்லா வெங்காயம் பொன்னிறம் மாறுற அளவுக்கு வதக்கி விடுறேன். வெங்காயத்தோடையே பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிட்டேன். 2 பச்சை மிளகா. பச்சை மிளகா நம்ம காரத்தோட அந்த ஃப்ளேவரை பிரியாணியில தூக்கி காட்டணுங்கிறதுக்காண்டி தான் நம்ம பச்சை மிளகா சேர்த்துக்கிறோம். அதனால பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்க்காம முழுசா சேர்த்து வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் நல்லா வெங்காயம் பொன்னிறம் மாறுற அளவுக்கு ஸ்டவ்வை ஹை ஃப்ளேம்ல வச்சு ஒரு 4 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டீங்கன்னா வெங்காயம் பொன்னிறத்துக்கு மாறிடும். வெங்காயம் பொன்னிறத்துக்கு மாறினக்கு அப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பிரியாணிக்கு தாராளமா நல்லாவே சேர்த்துக்கோங்க. ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நம்ம வதக்கும் போது நம்மளுக்கு அடி பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறதுக்காண்டி நம்ம ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்ல வச்சு தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வதக்கணும். அதனால ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்ல வச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போற அளவுக்கு ஒரு 2 நிமிஷத்துல இருந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயத்தோட ஒரு 2 நிமிஷம் கழிச்சு நம்மளுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை எல்லாம் போனக்கு அப்புறமா நம்ம வெங்காயத்தை பார்த்தீங்கன்னா கூட கொஞ்சம் நல்லா வதங்கியிருக்கும். இப்போ பொன்னிறத்தை தாண்டி கூட கொஞ்சம் லைட்டா டார்க் பிரவுன் கலருக்கு வர ஆரம்பிக்கும். அது அந்த கலர்லயே வரட்டும். இப்போ தக்காளி நான் சேர்த்துக்கிறேன். தக்காளி 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி எனக்கு பெரிய தக்காளினால நான் 3 தக்காளி சேர்க்க வேண்டிய இடத்துல 2 தக்காளி சேர்த்துக்கிட்டேன். நீங்க எந்த அளவுக்கு நீங்க வெங்காயம் சேர்க்கீங்களோ அந்த அளவுக்கு தக்காளி பிரியாணிக்கு சேர்த்துக்கிட்டாதான் அந்த தக்காளி புளிப்புத்தன்மை கொண்டு பிரியாணிக்கு ரொம்பவே டேஸ்டா இருக்கும். 2 தக்காளி நீட்டமா வெட்டி தக்காளி நல்ல தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு மாற அளவுக்கு ஸ்டவ்வை ஹை ஃப்ளேம்லயே வச்சு ஒரு 3 நிமிஷத்துக்கு
நல்லா வந்து வதக்கி விட்டிங்கன்னா உங்களுக்கு தக்காளி வந்து நல்ல தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்து மாறிடும். தக்காளி வதங்கும் போது நம்மளுக்கு வெங்காயமும் வதங்குது. அப்போனா நீங்கள் என்ன பார்த்துக்கிட்டிங்கன்னா வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லா லைட் ப்ரௌன் கலருக்கு வந்து மாறணும் நம்மளுக்கு பிரியாணியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு கலர் வந்து வெங்காயம் மாறிச்சுன்னா அது வந்து ஒரு ஸ்வீட்னஸ் தரும். அது பிரியாணிக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். அதனால் நீங்கள் முதல்லையே அந்த ஸ்வீட்னஸுக்கு வந்து அதாவது நல்ல வந்து முதல்லையே வெங்காயத்தை சேர்த்து நல்லா வந்து லைட் ப்ரௌன் கலர் மாற அளவுக்கு வதக்கிட்டிங்கன்னா மேலும் 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 வதங்கி அது வந்து ஸ்வீட்னஸ்லேருந்து தாண்டி ஒரு கசப்புத்தன்மை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும் வெங்காயம். அதனால் நான் சொன்ன மாதிரி முதல்ல வந்து வெங்காயத்தை வந்து பொன்னிறத்துக்கு வந்து வதக்கியிருக்கோம். திரும்ப வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடையும் வதக்கியிருக்கோம். அதுக்கப்புறமா நம்ம வந்து தக்காளியோடையும் வதக்கியிருக்கோம். அந்த டைமிங் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கிட்டிங்கன்னா வெங்காயம் வந்து கரெக்டான நேரத்தில் வந்து கரெக்டான டேஸ்ட்டில் வந்து நம்மளுக்கு வந்து வதங்கிடும். நான் வந்து தக்காளியை வந்து நல்ல தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வதக்கினக்கு அப்புறமா ஸ்டவ் வந்து ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நம்ம வந்து பிரியாணிக்கு ரொம்ப வாசனை முக்கியமாக கொடுக்குற கொத்தமல்லி இலையும் புதினா இலையும் வந்து சேர்த்துக்கிட்டேன். கொத்தமல்லி இலை வந்து ஒரு 3/4 கப்பு வந்து சேர்த்துக்கிட்டேன். புதினா இலை வந்து ஒரு 1 கப்பு வந்து சேர்த்துக்கிட்டேன். இது ரெண்டுத்தையுமே சேர்த்து ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து ஒரு 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷத்துக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி முடிச்சக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு நம்ம மசாலா வந்து பிரியாணிக்கு வந்து சேர்த்துக்கலாம். காஷ்மீரி மிளகாய் வத்தல் பொடி வந்து 3/4 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா மல்லித்தூள் வந்து 3/4 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன். உப்பு வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா பிரியாணி மசாலா வந்து 1½ டீஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன். பிரியாணி மசாலா வந்து சேர்த்துக்கோங்க. அது வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டும் கொண்டு வரும். நல்ல நம்மளுக்கு வந்து நம்ம என்னதான் மசாலா சேர்த்தாலுமே பிரியாணி மசாலா சேர்த்தா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் மறக்காமல் பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க. எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல. 1½ டீஸ்பூன் வந்து பிரியாணி மசாலா சேர்த்து இந்த மசாலா எல்லாத்தையுமே நல்லா வந்து அந்த வெங்காயத்தோடையும் தக்காளியோடையும் புதினாவோடையும் கொத்தமல்லியோடையும் நல்லா வந்து கிண்டி விடுங்க. ஒரு 30 செகண்ட்லேருந்து 40 செகண்டுக்கு ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிண்டி விடுங்க. கிண்டி விட்டக்கப்புறமா நம்ம வந்து தயிர் வந்து சேர்த்துக்கிறோம். தயிர் வந்து புளிக்காத தயிராக வந்து பார்த்துக்கோங்க. கட்டி தயிராக வந்து பார்த்துக்கோங்க. 100 கிராம் வந்து நம்ம சேர்த்துக்கிறோம். நம்ம அளவில் சொல்லணும்னா கரெக்டாக 100 கிராம். நம்ம செய்கிற ரெசிபிக்கு 1/2 கிலோ பிரியாணிக்கு வந்து 100 கிராம் வந்து நம்மளுக்கு தயிர் வந்து கரெக்டாக இருக்கும். 100 கிராம் புளிக்காத தயிரை சேர்த்து நல்லா வந்து இந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தயிர் சேர்த்தோடனே பிரியாணி செய்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும் வாசனை வந்து நல்லா வந்து கொண்டு வர ஆரம்பிச்சிடும். நம்மளுக்கு பிரியாணியோட வாசனை இந்த நேரத்துலேருந்து தயிர் சேர்த்தக்கப்புறமா தான் நல்லா வந்து கொண்டு ஆரம்பிக்கும். நம்ம வந்து தயிர் சேர்த்து நல்லா கிண்டி முடிச்சக்கப்புறமா நம்ம வந்து மஷ்ரூம் வந்து சேர்த்துக்கிறோம். அதாவது காளான். நம்ம வந்து இந்த இடத்துல சிக்கன் மட்டன் அந்த மாதிரி சேர்க்குற இடத்துல நம்ம வந்து காளான் வந்து சேர்த்துக்கிறோம். நம்ம 1/2 கிலோ பிரியாணிக்கு வந்து 400 கிராம் வந்து நம்ம காளான் வந்து எடுத்துக்கிட்டோம். நீங்கள் ஒரு 350 கிராம்ல இருந்து ஒரு 1/2 கிலோ மஷ்ரூம் வரைக்கும் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் இந்த மசாலாக்கு. நான் இன்னைக்கு 400 கிராம் காளான் வந்து எடுத்துக்கிட்டேன். காளானை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு திரும்ப நான் இப்போ வந்து சேர்க்குறேன். நான் முழுசாக தான் சேர்க்குறேன். ஏன்னா முழுசாக சேர்த்தா தான் ஓரளவுக்கு நல்லா இருக்குங்கிறதுக்காண்டி நம்ம வந்து நல்லா வதக்கும் போது அதுக்கப்புறமா பிரியாணியோட வேகும் போதே நம்மளுக்கு காளான் வந்து சைஸ் வந்து சுருங்கிடும். அதனால் நீங்கள் ஒன்றும் ப்ராப்ளம் பட வேண்டாம். நீங்கள் முழுசாகவே சேர்த்தாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. காளான் சேர்த்து அந்த மசாலாவோட நல்லா வந்து கிண்டி விட்டுக்கோங்க. நம்ம இப்போ என்ன பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து கறி வந்து சேர்க்குறோன்னா கறியை சேர்த்து கிண்டி விட்டுட்டு நம்ம வந்து அரிசியை போட்டு தண்ணி ஊற்றிடுவோம். ஆனால் காளானுக்கு மட்டும் அப்படி பண்ண முடியாது. பன்னீர் கிரேவி எல்லாமே நார்மலாக இருக்கும். ஆனால் காளான் கிரேவிக்கு மட்டும் என்னென்னா காளான் வந்து நம்மளுக்கு வந்து தண்ணி விடும். அந்த தண்ணி வந்து நம்மளுக்கு கூடி சாதத்தை வந்து குழைய வைக்கிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் காளானை வந்து சேர்த்து ஒரு 3 நிமிஷத்துலேருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா வந்து கிண்டி விடுங்க. காளான் வந்து நல்லா சுருங்கி அது தண்ணி எல்லாத்தையுமே வெளியே விடும். இப்போ நீங்கள் வீடியோ பார்த்தாலே தெரியும். ஒரு 2 நிமிஷத்துலேருந்து ஒரு 3 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம கொதிக்க விடும் போது காளான் வந்து தண்ணி விட ஆரம்பிக்கும். அந்த தண்ணி எல்லாத்தையுமே அது விட்டு அந்த தண்ணி வத்துற அளவுக்கு நீங்கள் அதை வந்து கிண்டணும். இப்போ வந்து நான் ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் நல்லா கிண்டி நம்மளுக்கு தண்ணி வத்துற அளவுக்கு திரும்பியும் ஒரு கட்டியான கன்சிஸ்டன்சிக்கு வந்து பிரியாணி மாற அளவுக்கு நான் வந்து கொண்டு வந்துக்கிட்டேன். அது முக்கியமாக வந்து பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு நம்ம வந்து தண்ணி எல்லாம் வத்துற அளவுக்கு காளானை கிண்டி முடிச்சக்கப்புறமா தான் நம்ம அரிசி வந்து சேர்க்கணும். அரிசி வந்து தண்ணி எல்லாத்தையுமே வடிகட்டி அந்த 1/2 கிலோ அரிசியுமே நான் சேர்த்துக்கிட்டேன். 1/2 கிலோ அரிசி சேர்த்து நம்ம வந்து அளவு தண்ணி தான் ஊற்ற போகிறோம். நம்ம வந்து 1/2 கிலோ அரிசிக்கு வந்து 850 ml வந்து தண்ணி சேர்த்துக்கிறோம். அதாவது 850 ml வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கிறோம். நீங்கள் கப்பில் சொல்லணும்னா 1 கப்புக்கு 3 கப்பு இதுதான் அளவு. 1க்கு 3ங்கிறத வந்து நம்மளுக்கு வந்து அளவு. நீங்கள் எந்த அரிசி பயன்படுத்தினாலும் தாராளமாக நான் சொல்கிற மாதிரி நீங்கள் சேர்க்கலாம். நீங்கள் எந்த அரிசி பயன்படுத்தினாலுமே ஒரு எம்எல்ல சொல்லணும்னா 850 ml வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. அதே நேரத்தில் நீங்கள் வந்து தண்ணி வந்து கப்பில் அடிக்கிங்கன்னா 1க்கு 3ங்கிற கப்பில் வந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் சீரக சம்பா பாஸ்மதி அதெல்லாம் கொஞ்சம் மாறுலாம் வந்து சொல்லுவாங்க. ஆனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்ம கரெக்டான அளவில் வந்து நம்ம குக் பண்ணோம்னா ஈஸியாக வந்து கொண்டு வந்துடலாம். இப்போ வந்து நான் அரிசி சேர்த்து நல்லா வந்து மசாலாவோடையும் மஷ்ரூமோடையும் நல்லா வந்து கிண்டி விட்டுக்கிட்டேன். அரிசி வந்து நீங்கள் பாஸ்மதி அரிசிலாம் பயன்படுத்துறீங்கன்னா உடையாமல் வந்து பார்த்துக்கோங்க. அது நல்லா சாஃப்டாகிடும். அதனால் கிண்டும் போது உடையாமல் அரிசி வந்து பார்த்துக்கோங்க. ஓரளவுக்கு நல்லா கிண்டி முடிச்சக்கப்புறமா நம்ம அந்த அளவு தண்ணியை வந்து ஊற்றிக்கிட்டோம். தண்ணி ஊற்றி ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேம் இப்போ தான் நீங்கள் தண்ணி ஊற்றினக்கப்புறம்
அப்புறமா தான் ஸ்டவ்வை வந்து ஹை ஃப்ளேமுக்கு வந்து கொண்டு வரணும். மசாலா சேர்க்கும் போது லோ ஃப்ளேமுக்கு கொண்டு வந்த ஸ்டவ்வை வந்து தண்ணி சேர்க்கும் போது தான் ஹை ஃப்ளேமுக்கு வந்து கொண்டு வரணும். அது முக்கியமாக வந்து பார்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து ஸ்டவ்வை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா கிண்டி முடிச்சக்கப்புறமா நம்ம வந்து லெமன் வந்து சேர்த்துக்கணும். லெமன் வந்து ஒரு புளிப்புத்தன்மை வந்து கொண்டு வரும். அது நல்லா வந்து இருக்கும். கண்டிப்பாக மறக்காமல் லெமன் வந்து சேர்த்துக்கோங்க. லெமன் வந்து ஒரு 10 டிராப்ஸ் மட்டும் சேர்த்துக்கோங்க. லெமன் சேர்த்து நல்லா வந்து திரும்பியும் இந்த தண்ணியோடையும் அதே நேரத்தில் அரிசியோடையும் மசாலாவோடையும் நல்லா வந்து கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேமில் தான் இருக்குது. கொதிக்கணும்லாம் தேவையே கிடையாது. இந்த நேரத்தில் வந்து நம்ம சேர்த்துருக்க உப்பு, காரம், மசாலா எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிடுவோம். பிரியாணியை பொறுத்த வரைக்கும் நம்ம சேர்த்துருக்கதோட கொஞ்சம் புளிப்பு கூட இருக்குது, கொஞ்சம் உரப்பு கூட இருக்குது, கொஞ்சம் மசாலா கூட இருக்குது அப்படிங்கிற டச் வந்து நம்மளுக்கு இருக்கணும். கரெக்டாக இருக்கிறதோட கொஞ்சம் கூட இருக்குது அப்படிங்கிற லெவலில் இருந்தால் தான் அது வந்து வெந்து வரும்போது கரெக்டான லெவலில் வந்து வரும். அப்படி நான் பார்க்கும்போது நான் சேர்த்த அளவு வந்து ரொம்பவே கரெக்டாக இருந்தது. இப்போ வந்து நம்ம மூடி போட்டு ஸ்டவ்வை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரே ஒரு விசில் விடுங்க போதும். ஒரு விசில் தான். 2 விசில்லாம் விட்டீங்கன்னா உங்களுக்கு அடி பிடிச்சிரும். நீங்க வந்து ஒரு விசில் சொன்ன வந்து தண்ணி அளவு சேர்த்து நீங்க வந்து விட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சாதம் வந்து குழையாம வந்துரும். அதே நேரத்தில் உங்களுக்கு அடியும் பிடிக்காது. இன்னொன்று ஒரு முக்கியமா வேகும்போது சொல்லணும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்க எடுக்கிற குக்கர் வந்து ஓரளவுக்கு கனமான குக்கரா வந்து பார்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னா, அடி வந்து அவ்வளவு சீக்கிரமா வந்து நம்மளுக்கு பிடிக்காது. நீங்க மெல்லுசான ஒரு குக்கரா நீங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா, அடி பிடிக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. ஹை ஃப்ளேம்ல வச்சு பண்றோம். அதனால நீங்க ஒரு கனமான குக்கரை வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அடி பிடிக்கிற பிரச்சனையும் இருக்காது. இப்போ வந்து நான் ஒரு விசில் விட்டக்கப்புறமா முக்கியமா வந்து ஒரு 25 நிமிஷமாவது நம்ம அதை அப்படியே விடணும். ப்ரெஷர் வந்து போனக்கப்புறமாவும் நம்ம ஒரு 25 நிமிஷம் நம்ம அதை அப்படியே அந்த ஆவியிலேயே விட்டாதான் நம்மளுக்கு அந்த அரிசி வந்து நல்லா வந்து வேகும். நம்மளுக்கு அந்த ஒரு விசில் விட்டக்கப்புறமா ப்ரெஷர் போனக்கப்புறமாவே திறந்தோம்னா கொஞ்சம் நம்மளுக்கு தண்ணியாக தான் இருக்கும். அதனால நம்ம வந்து என்ன பண்ணணும்னா விசில் எல்லாம் விட்டு ப்ரெஷர் போனக்கப்புறமா ஒரு 25 நிமிஷம் நீங்க விட்டு நீங்க ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரா வந்து பிரியாணி வந்துடும். இப்போ நீங்க வீடியோ பார்த்தாலே தெரியும். அடி எதுவுமே பிடிக்கல. அதே நேரத்தில் சாதமும் குழையல. நம்மளுக்கு மஷ்ரூமும் நல்லா வெந்துருச்சு. சாதமும் நல்லா வந்துருச்சு. நல்ல வாசனையோட பிரியாணி வந்திருக்கு. மசாலாலாம் நான் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது பிரியாணிக்கு வந்து ரொம்ப சூப்பரா வந்து மசாலா வந்து செட் ஆகி ரொம்ப சூப்பரா வந்து வந்துருச்சு. நான் சொன்ன மாரியே ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன அளவிலேயே மசாலா, நான் சொன்ன அளவிலேயே தண்ணி, நான் சொன்ன அளவிலேயே வந்து நீங்க வந்து அரிசிய வந்து ஊற வச்சிருந்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளா பண்ணிரலாம். சில பேர்லாம் வந்து நீங்க பிரியாணி பண்ணும்போது குழஞ்சிரும், அதுக்கப்புறமா அடி பிடிச்சிரும் அப்படிங்கிற பிரச்சனையிலேயே நீங்க பண்ணாம இருப்பீங்க. நான் சொன்ன அளவுல, நான் சொன்ன மாரியே ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸியா வரும். ரொம்ப ஒரு சூப்பரான ரெசிபி. ரொம்ப குயிக்காவும் பண்ணிரலாம். வெஜிடேரியன் சாப்பிடுறவங்கலாம் மஷ்ரூம்லாம் வந்து அடிக்கடி பிரியாணி செஞ்சு சாப்பிடுவீங்க. இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். வீட்ல உள்ள எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க. எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்க எல்லாருமே வந்து பார்க்குறேன். நன்றி.